ஓம் நம சிவாய, ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் இந்து அன்பர்களே, சகோதரர்களே. நான் மதுரை செல்வன், ஆராய்ச்சியாளர். நான் பல்வேறு ஆராய்ச்சிகளில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். முதன்மையாக சுற்றுச்சூழலும், அதேபோல் மனோ ரீதியான நியூரோசயின்ஸ் செக்டாரிலும், அப்புறம் மூன்றாவதாக வரலாறு அண்ட் பண்பாடில் அதிகமான ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, திருக்குறள், திருவள்ளுவரை பற்றிங்க. திருவள்ளுவர் என்ன சமயத்தை சேர்ந்தவருங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லணும். இங்கே இது நான் இலக்கிய ரீதியாக நான் போகலை. அது பண்ணலாம், அதுவும் அடுத்த எபிசோடில் வரும். இப்போ நம்ம என்னென்னா, தொல்லியல் ரீதியாக சிலைகள், ஆவணங்கள் மூலமாக நம்ம நிரூபிக்கிற ஒரு இதில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்னென்னா, அனிஃபா பிரியாணி பார்த்தீங்கன்னா வருடம் திருவள்ளுவரை அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளுவரை வச்சு முன்னாடி சிக்கன் பிரியாணியை வச்சு திருக்குறள் சொல்லு, திருவள்ளுவர் அல்லு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திருமாவளவனும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பாதிரியார் தெய்வநாயகம் போன்றவர்கள் திருவள்ளுவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஆங்கிலேய கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஒவ்வொரு நாடுலேயும் அவங்க போகிறப்ப, ஆஃப்ரிக்காவில் போகிறப்போ ஒரு பழமொழியே இருக்குது. அந்த நாடு பழங்குடியினரை என்னென்னா, அவன் கையில் ஹோலி புக்குங்கிற அந்த புத்தகத்தை கொடுத்து படி, உனக்கு அறிவு வளரும்னு சொல்லிவிட்டு அவன் படிக்கிறப்ப அவன் மண்ணை தூக்கிடுறது, அவனோட நாட்டையே தூக்கிடுறது. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. புத்தகத்தை வச்சா நாட்டை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழங்குடியினர். அதே மாதிரி இது மாயன்ஸ், மெக்சிகோ போனீங்கன்னாலும் அதே கதை தான். அங்கே உள்ள பழங்குடியினர் வழிபாட்டு இதில் இருந்தவங்களாம் அழித்தாங்க. அதே மாதிரி செவ்விந்தியர்கள்ங்கிற ரெட் இண்டியன்ஸ், அமெரிக்காவில் 9 வருஷம் இருந்தனால அவங்கள நிறையவே அதை பற்றி தெரியும். 130 கோடி பேரை கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க இப்போ ரீசெண்டாக கனடாவில் ஒரு 1000 பிரிட்டிஷ் கிறிஸ்துவ மதத்தில் பழங்குடியினர் பொண்ணுங்களை கொன்று 1000 பேரை போய் அதை போப் ஃப்ரான்சிஸ் நேரடியாக மன்னிப்பு கேட்டு வந்தார். அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, வாஷிங்டன் போஸ்ட்லேயே வந்தது. பழங்குடியினர் பொண்ணுங்கள் தான் அங்கே சாகுறாங்க. அந்த பூர்வக்குடி மக்களை கொல்லணும், அப்போ தான் இவங்க மதத்தை பரப்ப முடியும், இவங்க ஆட்சி பண்ண முடியும். மதம் வச்சு தான் ஆட்சி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி இந்த திருக்குறள், திருவள்ளுவர் இருக்கிற வரையும் இவங்களோட சமய புத்தகம், ஹோலி புக்கு உள்ளே செட் ஆகாது. ஏன்னா திருவள்ளுவர் எல்லாமே சொல்லிட்டார். அறம்பொருள் இன்பம், ஆன்மீகம், பகவானே சொல்லிட்டார், கடவுள் வாழ்த்து. அதே மாதிரி ஒரு துணைவியாரோட எப்படி இருக்கிறது, காமத்து பலன், எல்லாமே அதில் ஒரு விஷயம் வழிகாட்டி நூல். அதில் இல்லாதே எதுவும் இல்லை, உண்மையாக இருக்குது. நான் இப்படி கும்பிடணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நரகத்துக்கு போயிடுவேன்னு பயமும் இல்லை. நம்ம இயல்பாக வாழ்கிறது, நல்வழியோடு வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு திருக்குறளை விட்டுட்டு வேறு ஏதாவது மதத்துக்கு போகணுமா, எல்லாமே இருக்குது. அப்போ இவங்க இதை டேக் ஓவர் பண்ணால் தான் இவங்களோட மதத்தை பண்ண முடியும். இப்போ இருக்கிற சூழல் இந்த பிரிட்டிஷ் மதத்துக்கு ஃபேவராக இருக்குது. இவங்க மதம் பரப்ப ஈஸியாக இருக்குது. அப்போ இதை விட்டுட்டா அவங்களுக்கு 5 வருஷம் டார்கெட். 5 வருஷத்துக்குள்ளே இந்த தமிழ்நாடு அவங்க மதமாக ஆகணும். ஸோ பிரிட்டிஷ் மதமாக ஆகணும். ஏன்னா கேரளாவில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே நல்ல ஒரு சூழல் இருக்கனால இதை கொஞ்சம் அதிகமாக வேகமாக பண்ணுறாங்க, கொஞ்சம் வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்னென்ன ப்ரூஃப்லாம் எவிடன்ஸாக இருக்குமோ இப்போ அதை ஃபுல்லாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். திருவள்ளுவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 10 அடிக்கு ஒரு பெரிய சிலை இருக்குது. அவர் அபயமுத்திரைனா சிவனுக்கு பகவானுக்கு சரணடைகிற ஒரு முத்திரை. அதுலேயுமே கையில் ஓலைச்சுவடிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஓலைச்சுவடியில் எழுதுகிற பழக்கம் பிரிட்டிஷ்காரன் ஓலைச்சுவடியில் எங்கே எழுதுனா. ஸோ அதே மாதிரி இதையும் போக நெஞ்சில் நெஞ்சு பட்டை ஒன்று இருக்குது. அதில் நமச்சிவாயன்னு அடித்து வச்சுருக்காங்க. இப்படிலாம் வருவீங்கடா, வரலாற்றை மாற்ற வருவீங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்க ஆராய்ச்சி பண்ண அந்த திருவள்ளுவர் கோயிலில் உள்ள சிலைகள். அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அந்த லிஸ்ட்டில், இன்வென்ட்ரியில் வாசுகி அம்மா, திருவள்ளுவர் ஒய்ஃபு பேர்லாம் அதில் லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. திருவள்ளுவர் சிலையை மட்டும் அந்த இன்வென்ட்ரி, அந்த அட்டவணையில் இருந்து எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய தப்புங்க. அதே மாதிரி அது வரலாற்றில் 16ஆம் நூற்றாண்டுங்கிறத, அந்த 16ங்கிறத மட்டும் எடுத்திருக்காங்க.
ஒரு வரலாற்றை மாற்றுற விஷயம் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த கோயிலில் உள்ள சிலை, அங்கே நடக்கிற காலை அபிஷேகம் 5:30 வந்து திருவள்ளுவருக்கு சிவனுக்கு முன்னாடி அவருக்கு தான் அபிஷேகம், சந்தன அபிஷேகம். அதே மாதிரி வெவ்வேறு கோயில் எல்லா இப்போ என் ஏரியாவில் எடுத்திங்கன்னா அங்கே உள்ள எல்லா சிவாலயங்கள்லேயும் திருவள்ளுவர் இருக்கார் 63 நாயன்மாரா அபயமுத்திரையோட. அதே மாதிரி கையில் ஓலைச்சுவடியோட. இந்த வந்து ப்ரூஃபை ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். திருவள்ளுவர் வந்து சைவ புலவர், சிவ வழிபாடு செஞ்சவர், சிவ பக்தர் அப்படிங்கிற ஆணித்தரமாக சொல்லுவோம். இப்போ நீங்கள் இதை திருவள்ளுவர் விட்டிங்கன்னா அடுத்து மாணிக்கவாசகர் வருவாங்க, மாணிக்கவாசகரை விட்டால் அடுத்து திருமூலருக்கு போவாங்க, திருமந்திரம், அடுத்து அகஸ்தியர். மொத்தத்தில் வந்து முருகனே முப்பாட்டன்ட்டான், முருகன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான், அவரும் மனுஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கோயிலை மியூசியம்ன்றுவாங்க, சும்மா அருங்காட்சியம் தானே போயிட்டு வாங்கம்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து எல்லாமே ஒன்று தாங்க, இது கம்யூனிசம் தாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ வந்து கம்யூனிசத்துக்குன்னு சைனா இருக்குது, நல்லா போய் கம்யூனிசத்தை பரப்புங்க. எங்கள் ஒரு நாடு வந்து இந்து நாடு, இங்கே எங்கள் மதத்துக்காண்டி இருக்கும். அரேபியர்களுக்கு வந்து 50 நாடு இருக்குது, பிரிட்டிஷ் கிறிஸ்தவத்துக்கு 150 நாடு இருக்குது. எங்கள் மதத்தை கொஞ்சம் வாழ விடுங்க, எங்கள் நம்பிக்கையில் பயணிக்க விடுங்க. கம்யூனிசம் பண்ணுறதுக்கு ஓப்பனாக கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்க. எங்களை வந்து ஒரு போர்வையில், வேறு போர்வையில் வந்துட்டு கம்யூனிச தத்துவங்களை எங்களுக்கு திணிக்காதீங்க. நன்றி, வணக்கம். மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் டெம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வளாகம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் பிறந்த இடம் இதுதான். இலுப்பை மரத்துக்கு கீழே அவரோட பாதங்களும் இங்கே இருக்குது. இதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது சிவலிங்கம் ஏகாம்பரேஸ்வராக இருக்கார். இதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். சிவலிங்கமாக உருவத்தில் அதே வளாகத்தில் இருக்காங்க. சுற்றி இங்கே வந்து இது பேரே வந்து திருவள்ளுவர் ஆலயம், மயிலாப்பூர். இங்கே நீங்கள் திருவள்ளுவரை பார்க்குறீங்க. மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அண்ணன் தான் சேர்ந்தாக்கல்லால் பிறவாழி தீர்த்தலரிது கோளில் பொறியில் குடங்கவே என் குலத்தான். இது தேவகோட்டை சிவன் கோயில். இங்கே நம்ம திருவள்ளுவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். இங்கே அழகான ஐம்பொன் சிலையாக விட்டு இருக்கிறார் திருவள்ளுவர். கையில் ஓலைச்சுவடி, அதே மாதிரி அபயமுத்திரையுடன் காட்சியளிக்கிறார். ஓலைச்சுவடி, அபயமுத்திரை, ஐம்பொன் திருவள்ளுவர். இது கண்டதேவி சிவன் ஆலயம். இதை நம்ம பார்க்கலாம். இங்கே 63 நாயன்மார்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். இது இவங்க காரைக்கால் அம்மையார். இதன் அருகிலேயே திருவள்ளுவரின் சிலை அமையப்பட்டிருக்கு. பக்கத்தில் பார்க்கலாம். ஓலைச்சுவடி கையிலையும், அனது கையில் அபயமுத்திரை. இது ஓலைச்சுவடி நன்றாக தெரிகிறது. இது அபயமுத்திரை. திருவள்ளுவர் காட்சியளிக்கிறார். அடுத்து அதே ஊரில் இருக்கும் இன்னொரு சிவாலயம், அங்கே நம்ம போகிறோம். அங்கேயும் திருவள்ளுவர் கையில் ஓலைச்சுவடி, இன்னொரு கையில் அபயமுத்திரையுடன் காட்சியளிக்கிறார். நல்லா நீங்கள் பார்க்கலாம். ஓலைச்சுவடி, அபயமுத்திரை. இங்கே நீங்கள் இதுதான் வந்து மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் உள்ள சிலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபயமுத்திரை. இது சக்தி விகடன்
ஆராய்ச்சியில் கொடுத்தது. அவங்க முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அபயமுத்திரையில் திருவள்ளுவர் இருக்கார். அதே மாதிரி சிரசில்னா தலையில் சிவலிங்கம் வச்சுருக்காரு. மார்பில் நமச்சிவாயன்னு யோகப்பட்டை இருக்குது. இவ்வளவு விஷயங்களையும் சக்தி விகடன் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்து அறநிலைத்துறையோட வெப்சைட்டு, இணையதளம். இதில் அருள்மிகு திருவள்ளுவர் கோயில் மயிலாப்பூர்னு போட்டு பூஜைகள்லேருந்து எல்லா நேரம் நன்கொடை திருவிழா எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் கோயில் இந்து அறநிலைத்துறைனா அப்போ திருவள்ளுவர் வந்து எங்கே போவார்? இதில் கோயில் வரலாறில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுங்கிறத நீக்கியிருக்காங்க. 16ங்கிறது நீக்கப்பட்டுள்ளது வரலாறில். இது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா அவங்களோட வரலாறு எல்லாமே ஆவணப்பட்டிருக்கணும். இது நீக்கப்பட்டிருக்கு. இது அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த கோயில் ஆவணத்தில், சிலைகள் ஆவணத்தில் முக்கியமான சிலையான திருவள்ளுவர் சிலை மட்டும் நீக்கப்பட்டுள்ளது. வாசுகியம்மன், ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்கம், காமாட்சியம்மன் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம், வந்து திருவள்ளுவர் சிலை மட்டும் நீக்கப்பட்டு உள்ளது. அது என்னன்னு சொல்லணும். இது வந்து வருடம் திருவள்ளுவர் விழா, திருக்குறளை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற விழா நடக்குது இந்த கோயில்லையே, திருவள்ளுவர் கோயிலில் மயிலாப்பூரில். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் இந்த அறநிலைத்துறை வந்து இது திருவள்ளுவர் வந்து இந்து அப்படிங்கன்னு ஒரு அறிக்கை விடலை. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதை ஃபுல்லாக வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அனுப்ப போகிறோம். மிக்க நன்றி.